பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வருத்தப்பட்டு கண்ணீரோடும் வேதனையோடும் கவலையோடும் துக்கத்தோடும் நிம்மதி இழந்த நிலைமையோடும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பார்த்து கூப்பிட்டார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூப்பிட்டார். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாத ஒரு தெய்வம். அவர் இப்பொழுது உங்களை பார்த்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை இன்று உங்களுடைய காதுகளை துணித்துக் கொண்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையா? உடைய வாழ்க்கையில பிரச்சனைகளா? உடைய குடும்பத்தில போராட்டம் இருக்கிறதா? கடன் தொல்லையினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உடைய சரீரத்திலே சுகம் இல்லாமலால் வியாதியினால கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்வது போதும், இந்த வாழ்க்கை போதும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எந்தெந்த மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், எந்தெந்த ஹாஸ்பிட்டலே அணுகிருக்கலாம், எந்தெந்த மருத்துவர்கிட்ட போயிருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வியாதி உங்களுடைய சரீரத்தை விட்டு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு வியாதியை மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே,